Hi friends, இந்த வீடியோவில் நம்ம 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் கேரளா ஸ்டைல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிரிக் வால் வச்சு பண்ணியிருக்கோம், பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரூஃப் ஃபோல்டிங் டைப்பு, ஸ்டேர் கேஸு, டிசைனு, கோர்ட்யார்டு, எலிவேஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் லேஅவுட்டு எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சைட் பிளானில் வந்து டோட்டலாக வந்து பில்டிங் சைஸ் வந்து 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம கேரளா மாடலில் இதை வந்து வெண்டிலேஷன், ஏர் ஃப்ளோ, லைட்டிங் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபீட் டெப்த்தில் எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணியிருக்கோம். பிசிசி, ஃபுட்டிங்கு, காலம், பிளிந்த் பீம் எல்லாமே ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். சாயில் வந்து நேச்சுரலாக மேட்ச் ஆனால் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டியில் டெஸ்ட்டு கம்பல்சரி நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெட் பிரிக் வால் வச்சு மட்டும்தான் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கேரளா ஸ்டைல் ஹவுஸில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பிரிக் வந்து பக்கா ஷேப்பாக இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக்கில் 12 வந்து பிளாஸ்டர் திக்னஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் பிரிக் வால் பண்ணியிருக்கோம். இதோடைய பிரிக் வாலோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1:6 சிமெண்ட் மார்ட்டர் ரேஷியோவில் இதில் வந்து பிரிக் வால் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். லிண்டல் காங்கிரீட் போட்டுட்டு விண்டோ டோர் ப்ராப்பராக லெவல் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். வால் அலைன்மெண்ட்டு, ப்ளம்ப்பு லைனு, த்ரெட்டு ஃபுல் டைம் பக்காவாக செக் பண்ணியிருக்கோம். பிரிக் வால் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இன்சைடு அவுட் சைடு 2 பக்கம் பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து இன்சைடு வந்து பிளாஸ்டிங் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டாப் ஃப்ளோரில் மட்டும் இன்னும் பிரிக் வாலும் பிளாஸ்டிங் ஒர்க்கும் பெண்டிங் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங் வந்து நாங்கள் டோட்டலாக 12 mm திக்னஸ் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அவுட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 15 to 18 mm பிளாஸ்டர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வந்திருக்கு. கிராக் அவாய்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸு வந்து ஃபைபர் மெஸ் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து டோட்டலாக வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஹைலைட்டே வந்து ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் டைப்பு, டோட்டலாக வந்து ஸ்லோப்டு ரூஃப் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோல்டிங் டைப் ரூஃப் வந்து ஆர்சிசி ஸ்லாப்பில் டாப்பில் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து அந்த வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணலை. அது டோட்டலாக பார்த்திங்கன்னா உட்டன் ஸ்லோப்பில் கொடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ட்ரெஸ்ஸு வந்து 2 mm திக்னஸ் கொடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கோம். இதில் வந்து ஜிஏயா எம்எஸ்ஆன்னு இன்னும் ஃபைனல் பண்ணலை. ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் டோட்டலாக வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்கிற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணி பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கோம். அது ஃப்யூச்சரில் பண்ணி முடிக்கும்போது நான் அந்த வீடியோ போடுறேன். இந்த ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபோல்டிங் டைப் ஸ்டேர் கேஸ் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டிங் டைப் ஸ்டேர் கேஸ் வந்து இந்த கேரளா டைப் ஹவுஸ்க்கு வந்து செம்ம லுக்கு கொடுக்குது. ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா ரைசர் வந்து நாங்கள் வந்து டோட்டலாக ஒரு 5 inches தான் கொடுத்துருக்கோம். த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 11 inch கொடுத்துருக்கோம். இதில் ஹேண்ட் ரைடு வுட்டு இல்லை எஸ்எஸ்ஆர்னு சொல்லி இன்னும் ஃபைனல் ஆகலை. ஃபைனல் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் நான் வந்து என்ட்ரி பண்ணுறேன். இந்த ஸ்டேர் கேஸ் வந்து இப்போதைக்கு வந்து டோட்டலாக வந்து இன்னும் ஸ்கஃபோல்டிங்னா பிரிக்காமல் சென்ட்ரிங் ஒர்க்லேயே போயிட்டுருக்கு. இந்த லுக்கு வந்து பாருங்கள். நம்ம இந்த கோர்ட்யார்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் டோட்டலாக வந்து இந்த ஹவுஸோட ஹைலைட்டே கோர்ட்யார்டு தான். நம்ம வந்து இந்த கோர்ட்யார்டு வந்து இப்போ தான் வந்து ரன்னிங்கில் இருக்குது. நான் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா பக்காவாக எலிவேஷன் இருக்கும். நம்ம வந்து கோர்ட்யார்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நேச்சுரல் லைட் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். கிராஸ் வெண்டிலேஷன், ஏர் ஃப்ளோ எல்லாமே பக்காவாக கிடைக்கிறதுக்காக இந்த கோர்ட்யார்டில் வந்து ஸ்மால் கார்டன் கூட ஃப்யூச்சரில் வந்து ரெடி பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கும். இதோட வியூ பாருங்கள். ரூஃபில் வந்து ஓப்பனிங் லீவ் பண்ணுவாங்க.
பட் கிளாஸ் கவரிங்கில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரெயின் ப்ரொடக்ஷன் எல்லாமே கிடைக்கும். இந்த கோர்ட்யார்டோட இப்போ வியூ பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இந்த எலக்ட்ரிக்கல் லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிபி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு பிளான் பண்ணியிருக்கோம். லைட், ஃபேனு, ஏசி, பவர் சாக்கெட்டு, செப்பரேட்டாக சர்க்யூட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சுவிட்ச் பாக்ஸ் ஹைட் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 4 ஃபீட்லேருந்து கிச்சனில் வந்து 2 ஃபீட் வரைக்கும் ஸ்லாப் சாக்கெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் ஃப்ளோராக வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இபி ஹெட்ரூமு அண்டு வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன ஒரு சிட் அவுட்டு. இந்த டாப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த ஊரில் பாதி தெரியும். இந்த ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் தான் நம்ம கோர்ட்யார்ட். டாப்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்யார்ட் தான். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலாக எலிவேஷன் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து அப்கமிங் வீடியோ ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.